வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு சித்திரை மாத கிருத்திகை. நாளைக்கு இந்த சித்திரை மாத கிருத்திகை விரதத்தின் பலன்கள் என்னன்றத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர நாளன்று முருகப்பெருமானை நினைச்சு நம்ம விரதம் இருக்கிறதுனால நமக்கு முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபடுவதற்கான சிறப்பான ஒரு தினமாக தான் சித்திரை கிருத்திகை தினம் இருக்கு. இந்த சித்திரை கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரம். சித்திரை மாதை வருகின்ற கிருத்திகை தினத்தில் விரதம் மேற்கொள்வதால் நவகிரகங்களில் சூரிய பகவானின் தோஷங்கள் நீங்கி அவருடைய முழுமையான அருளும் நமக்கு கிடைக்கும். முருகனோட அருளாற்றல் எல்லாருக்குமே இந்த கிருத்திகை தினத்துல அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கப்புறமா பூஜை அறையில முருகப்பெருமானோட படத்திற்கு பூக்கள் போடணும். தீபம் ஏற்றி காலையில இருந்து மாலை வரைக்கும் உணவு ஏதுமே நம்ம எடுத்துக்காம விரதம் இருக்கணும். மாலையில முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்ட பின்பு பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். வீட்டில் இருப்பவர்கள் கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், முருக மந்திரங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்து முருகனுக்கு சர்க்கரை பொங்கல், கேசரி போன்றவற்றை நைவேத்தியம் செய்து வணங்க வேண்டும். வீட்டில் மாலை வேளைகளில் தீபமேற்றி முருகப்பெருமானின் படத்திற்கு செண்பகம், செம்பருத்தி, செவ்வரளி, சிவப்பு ரோஜா மலர்கள்ல ஏதாச்சும் ஒரு மலர்களை முருகப்பெருமானுக்கு நம்ம போட்டு தூபங்கள் காட்டி வழிபாடு செய்யலாம். இந்த சித்திரை மாத கிருத்திகை வழிபாடு மற்றும் விரதங்கள் நம்ம இருக்கிறதுனால நமக்கு ஏற்படுற சூரிய கிரக தோஷங்கள் விலகிடும். எதிரிகளோட தொல்லை நீங்கி காரியங்கள்ல ஏற்படுற தடை தாமதங்கள் நீங்கும். பூமி லாபம் ஏற்படும். சொந்த வீடு கட்டுவதுல பிரச்சனை இருந்தா அதோட தடைகள்லாம் நீங்கும். கிருத்திகை நட்சத்திர விரத பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறதுனால நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பு, பண்பு நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகளை பெற்று சிறப்பாக வாழலாம். மேலும் இரவில் நித்திரை, அதாவது நம்ம தூங்காம விழித்திருந்து கண் முழிச்சிருந்து கந்த மந்திரங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலையில் மீண்டும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வழிபாடுல புரிந்து கந்தன் அடியார்களுக்கு அன்னதானம் செஞ்சு அவங்களுக்கு நம்மளால என்ன உணவு குடிக்க முடியுமோ அந்த உணவு தானம் கொடுக்கலாம். இதனால நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள்ல இல்லாம நிம்மதி கிடைக்கும்.